வணக்கம் என் இனிய உறவுகளே. இப்போ பார்த்தீங்கன்னா, சாதகரின் வீட்டின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ சாதகத்தில் பார்த்தீங்கன்னா 12 கட்டம் இருக்குது. 1ல் ஆரம்பித்து 12 வரையும் இருக்குது. அதாவது மேஷத்தில் ஆரம்பித்து மீனம் வரையும் 12 ராசி, 12 வீடு, 12 அமைப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா 12 அமைப்பில் ஒரு சாதகருக்கு 1லேருந்து 12 வரையும் அவங்க சாதகத்தில் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்க வீட்டோட அமைப்பு இருக்கும். இப்போ நம்ம மேசராசி எடுத்துக்கலாம். மேசராசி சாதகர் 1. இப்போ அவருக்கு 2வது வீடு பார்த்திங்கன்னா ரிஷபராசி. அப்போ ரிஷபராசியை பார்த்திங்கன்னா அதாவது வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க. வாக்குஸ்தானம் குடும்பம், நபர்களை குறிக்கும். அவங்க வீட்டில் உள்ள நபர்களை குறிக்கும், குடும்பத்தை குறிக்கும். வாக்குஸ்தானம் 2வது. அதாவது 3வது வீடு பார்த்திங்கன்னா மிதுனம். மிதுன ராசி பார்த்திங்கன்னா அவங்களுடைய தம்பி தங்கையை குறிக்கும். அதாவது அவங்களுக்கு கூட பிறந்தவங்கள தம்பி தங்கையை குறிக்கும். மாமனார் கூட குறிக்கும். தம்பி மாமனார் கூட குறிக்கும். இப்போ அதில் வந்து கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு தம்பி தங்கை அமைவாங்க. இப்போ 4வது வீடு பார்த்திங்கன்னா தாய் வீடை குறிக்கும். இப்போ 4வது வீடு வந்து கடகம். இப்போ இந்த சாதகருக்கு மேலே ராசி சாதகருக்கு 4வது வீடு கடகம், அங்கே தாயை குறிக்கும். இதில் வந்து எந்த கிரகம் இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்க தாயார் இருப்பாங்க. அதில் கிரகம் அசுப கிரகங்கள் இருக்குதுன்னா தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும். நல்ல கிரகங்கள் தான் தாயார் நல்லா இருப்பாங்க. இல்லை கிரகமே இல்லைன்னா இல்லை அதுவும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 5வது வீடு பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியம். இப்போ இதில் வந்து கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். புத்திர பாக்கியம் இருந்ததுன்னா இப்போ அதில் வந்து அசுப கிரகங்கள் இருந்ததுன்னா புத்திர பாக்கியம் வரும்போது கொஞ்சம் லேட்டாகும். சுபகிரகங்கள் இருந்ததுன்னா புத்திர பாக்கியம் குழந்தைகள் நல்ல அமைப்போடு இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா புதன், சுக்கிரன், அப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய், இந்த மாதிரி கிரகங்கள் இருந்ததுன்னா குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. செவ்வாய் இருந்ததுன்னா கொஞ்சம் குழந்தைகள் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஸ்ட்ராங் மேனாக இருப்பாங்க. அந்த கிரகங்கள் இருக்கிறத பொறுத்து தான் அந்த குழந்தைகளோட அமைப்பு நல்லா இருக்கும். 6 பார்த்திங்கன்னா விரோதியை குறிக்கும். விரோதியை குறிக்கும் 6வது வீடு. தாய் மாமனை குறிக்கும். விரோதினா அக்கம் பக்கம் சண்டை, இந்த மாதிரி விரோதியை குறிக்கும். அதில் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. 6ல் கிரகம் எப்படி இருக்கோ அதை சுற்றி இருக்கிறவங்கள அதை பொறுத்து தான் சுற்றி இருக்கிறவங்க இருப்பாங்க, விரோதியாக இருப்பாங்க. இது 6ல் கிரகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். அவங்க சுயசாதகத்தில் 6ல் எந்த கிரகம் இருக்கோ அதை வச்சு அவங்க சுற்றி இருக்கக்கூடிய விரோதிகள் எப்படி இருப்பாங்கங்கிறத சொல்லலாம். 7 வந்து மனைவியை குறிக்கும். இதில் வந்து கிரகங்கள் எப்படி இருக்குன்னா மனைவி நண்பர்களை குறிக்கும். அதாவது கணவன் மனைவி நண்பர்களை குறிக்கும். அதாவது பார்த்திங்கன்னா 7ல் வந்து கிரகம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்க மனைவி அமைவாங்க. அதில் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அவங்க நண்பர்களும் அமைவாங்க. இதில் 7ல் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நண்பர்கள் நல்லவங்களாக இருப்பாங்களா, கெட்டவங்களாக இருப்பாங்களா, அதாவது மனைவி நல்லவங்களாக இருப்பாங்களா, கெட்டவங்களாக இருப்பாங்களான்னு தெரிஞ்சுக்கிடலாம். 8 பார்த்திங்கன்னா அத்தை குறிக்கும். அத்தைனா இப்போ நம்ம அப்பா வழியில் உள்ளவங்க, அப்பா வழியில் உள்ள சகோதரி எல்லாம் இருக்காங்களா, அவங்க அத்தை தானே, அத்தை குறிக்கும். 8ல் எப்படி கிரகம் இருக்கோ அதை பொறுத்து அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் தெரிஞ்சுக்கலாம். அத்தை நல்லா இருக்காங்க, நல்லா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். 9 பார்த்திங்கன்னா தந்தையை குறிக்கும். இப்போ இதில் வந்துட்டு 9ல் கிரகத்தை பார்த்திங்கன்னா 9வது கிரகம் பார்த்திங்கன்னா தனுசு ராசி. அதாவது சாதகர் வந்து மேஷ ராசி, 9வது வீடு தனுசு ராசி. இதில் பார்த்திங்கன்னா இந்த என்ன கிரகம் இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்க தந்தை வந்து நல்லவங்களாக இருப்பாங்களா, அவங்க கூட இணக்கமாக இருப்பாங்களா, அவங்களுக்கு சண்டை வருமா எப்படிங்கிறத 9ல் உள்ள கிரகத்தை வச்சு சொல்லலாம். 10 பார்த்திங்கன்னா மாமியார் வீடு. மாமியார்னா பொண்ணு எடுத்துறீங்கள அந்த மாமியார் வீடு. இப்போ அவங்க எப்படி இருப்பாங்கன்னு இந்த இதில் உள்ள கிரகத்தை வச்சு சொல்லலாம். கிரகமே இல்லைன்னா பரவாயில்ல, கிரகங்கள் இருந்ததுன்னா அவங்க என்ன மாதிரி குணத்தோடு இருப்பாங்க, எப்படி அவட அமைப்போடு இருப்பாங்கங்கிறத சொல்லலாம். 10வது வீடு. அப்புறம் 11வது வீடு பார்த்திங்கன்னா அண்ணன் ஸ்தானத்தை உள்ளது. அண்ணன் அக்கா. இப்போ உங்களுக்கு 11வது வீடு பார்த்திங்கன்னா கும்பராசி. சாதகருக்கு 11வது வீடு கும்பராசி. அண்ணன் அக்கா எப்படி இருப்பாங்கங்கிறத சொல்லலாம். 11வது வீடு அதாவது பார்த்திங்கன்னா 11வது வீடு பார்த்திங்கன்னா அவங்க மறுதார அமைப்பு இருக்கும். அதாவது மறுதார அமைப்புனா இதில் எந்த கிரகம் இருக்கோ அதை வச்சு அவங்களுக்கு கல்யாணம் எத்தனை பொண்டாட்டி இருப்பாங்கங்கிறத சொல்லலாம். இதில் கிரகம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. கிரகம் வந்து 1க்கு 2 மேலே இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி இந்த அமைப்பில் இருப்பாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி இறந்து போயிடும், ஓடி போயிடும், அது வேறு அமைப்பில் இருக்க சாதகம்.
இதில் வந்து கிரகங்கள் 2 கிரகம் இருந்ததுன்னு சொன்னாக்கா 2 கிரகம் 3 கிரகம் இருந்ததுன்னா அவங்க வந்து 2 பொண்டாட்டியோட இருப்பாங்க. 2 கல்யாணம் 2 பொண்டாட்டியோட வாழ்வாங்க. இதில் எத்தனை கிரகம் இருக்கோ அது இந்த மாதிரி 2 பொண்டாட்டியோட வாழ்வாங்க. அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் 11. 12 பார்த்திங்கன்னா பாட்டன் பாட்டி, அதாவது உங்கள் தாய் வழி பாட்டி தகப்பனார் வழி பாட்டியை குறிக்கும். இதில் எந்த கரகம் இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு பாட்டி இருப்பாங்க, இல்லாமல் இருக்கலாம். இதில் வந்து கரகம் இல்லைன்னு சொன்னாக்கா உங்களுக்கு பாட்டியோ பாட்டனோ இருப்பாங்க. கரகம் இருந்ததுன்னா 2 பேருமே இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பாக இருக்கும். ஏன்னா நண்பர்களே, உங்களுடைய சாதகத்தில் 12 கட்டங்களும் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுங்க. 12 கட்டத்தில் எந்தெந்த கரகம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அமைப்பும் உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களும் இருப்பாங்க. அதை பார்த்து தெரிஞ்சுங்க. நான் சொன்னது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே.